ஹலோ guys, வெல்கம் டு our channel லிட்ரேச்சர் இன்சைட் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி மதர் கரேஜ் அண்ட் சில்ட்ரன். ஆத்தர் நேம் பெர்டோல்ட் பிரெக்ட். இவங்க 1898 to 1956 வரை வாழ்ந்த ஒரு ஜெர்மன் பிளே ரைட், போயட் அண்ட் தியேட்டர் டைரக்டர். மிடில் 20th சென்ச்சுரியில எபிக் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு தியேட்ரிக்கல் மூவ்மெண்ட் இருந்தது. அந்த மூவ்மெண்ட்டை சார்ந்த ஒரு ரைட்டர் தான் இந்த பெர்டோல்ட். இதை சார்ந்த பிளேஸ்ல ரியாலிட்டிய அப்படியே சொல்வாங்க. என்டர்டைன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாட்ஸை ப்ரொவோக் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பிளே மதர் கரேஜ் அண்ட் சில்ட்ரன் 1939ல எழுதப்பட்டிருக்கு அண்ட் 19th of April 1941ல பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிளேக்கு கான்ட்ரிபியூட் பண்ண இன்னொரு ரைட்டர் மார்கரெட் ஸ்டெஃபன். இவங்க ஒரு ஜெர்மன் ஆக்ட்ரஸ் அண்ட் ரைட்டர். நிறைய கிரிட்டிக்ஸ் இந்த பிளேயை பாராட்டி இருக்காங்க. யூரோப்ல 17th சென்ச்சுரியில நடக்கிற மாதிரி இந்த பிளே அமைஞ்சிருக்கு. 30 இயர்ஸ் வார், அதாவது 1618 to 1648 வரை 30 இயர்ஸ் வார் நடந்தது. அதில் மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ், பொதுமக்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த வாரை பற்றியும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றியும் அதனால மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்றத பற்றியும் இந்த பிளே ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிளேயுடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். மதர் கரேஜ், ஆக்சுவலாக இவங்க நேம் ஆனா ஃபர்லிங். இவங்க ஒரு சின்ன வண்டி வச்சிருப்பாங்க, தள்ளு வண்டி மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து சோல்ஜர்ஸ்க்கு தேவையான திங்ஸ் அப்புறம் ஃபுட் இதெல்லாம் வச்சு வித்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க. எலிஃப் ஃபர்ஸ்ட் பையன், ஸ்விஸ் சீஸ் செகண்ட் பையன், கேத்ரின் இவங்க அவங்களுடைய டாட்டர். அவங்களால பேச முடியாது. ஒரு குக், அவரோட நேம் பீட்டர் பைப்பர். அப்புறம் ஒரு சாப்லன் யுவர்ட் பாட்டியர். இவங்க அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஸ் ஒர்க்கர். Now let's get into the summary. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 1624ல இந்த பிளே ஸ்டார்ட் ஆகுது. மதர் கரேஜ் கிட்ட ஒரு வண்டி இருக்கு இல்லையா, கேன்டீன் வேகன், அதை அப்படியே தள்ளிட்டு திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் மதர் கரேஜ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா, அவங்க வார் நடக்கிற அந்த இடத்துல கூட தைரியமா அந்த வண்டியை தள்ளிட்டு போய் திங்ஸ் எல்லாம் விற்பாங்களாம். அப்போதுல இருந்து இவங்களுக்கு மதர் கரேஜ் அப்படின்னு பேர் வந்திருக்கு. இவங்களுக்கு 3 பிள்ளைங்க. ஃபர்ஸ்ட் பையன் பேரு எலிஃப், செகண்ட் பையன் பேரு ஸ்விஸ் சீஸ், மூணாவது ஒரு பொண்ணு, அவளால பேச முடியாது, அவ பேரு கேத்ரின். இவங்க 3 பேருக்குமே வெவ்வேறு அப்பா. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு பிளேஸ் மாறி மாறி டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்கல்ல, அதனால 3 பிள்ளைங்களுக்குமே ஃபாதர்ஸ் வேற வேறையா இருப்பாங்க. இப்ப மதர் கரேஜ் அவங்களோட பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு ஆர்மி கேம்ப்ல திங்ஸ் எல்லாம் விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. மதர் கரேஜும் கேத்ரினும் வண்டிக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. எலிஃபும் ஸ்விஸ்டீஸும் வண்டியை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க வார் டைம்ல இந்த திங்ஸ் எல்லாம் வித்து நல்ல ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிளேல அடிக்கடி பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. இப்ப மதர் கரேஜ் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாடுறாங்கன்னா, பேட்டிலுக்கு போய் சண்டை போறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஆல்கஹால் ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பா போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்போ ஓப்பனிங் சீன்ல ஒரு சர்ஜென்ட்டும் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸரும் நின்று பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நமக்கு நிறைய சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க அப்படின்னு. இந்த சமயத்துல மதர் கரேஜ் அவங்களோட வேகனை தள்ளிட்டு வராங்க. அந்த 2 பேரும் மதர் கரேஜ் கிட்ட உங்களோட பிசினஸ் லைசன்ஸை காட்டுங்க அப்படின்னு கேட்டப்ப இவங்க சில பேப்பர்ஸ் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. அவங்க கிட்ட அவங்களோட கன்ஸ் அண்ட் பெல்ட்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் அவங்களோட ஃபர்ஸ்ட் பையனான எலிஃபை பார்த்த உடனே இவனை வார்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. எலிஃப் கிட்ட ஆசை வார்த்தைகள் எல்லாம் காட்டுறாரு. நீ வார்க்கு வந்துட்டேன்னா உனக்கு பேரு புகழ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கு எலிஃப்க்கும் பேசாம வார்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். மதர் கரேஜ் கிட்ட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு 2 folded பீசஸ் ஆஃப் பார்ச்மெண்ட் வச்சிருப்பாங்க. அங்க இருக்க சர்ஜென்ட்டோட ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்காக அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பிளாக் கிராஸ் வரும். பிளாக் கிராஸ் வந்தா அவங்க சீக்கிரமே இறந்து போயிடுவாங்கன்னு அர்த்தமா. இப்போ சர்ஜன் கிட்ட நீங்க சீக்கிரமே இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தன்னோட பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி பார்க்கும்போது 3 பேருக்குமே பிளாக் கிராஸ் தான் வரும். எலிஃப் தன்னோட பிரேவரிக்காக இறந்து போயிடுவான். ஸ்விஸ் சீஸ் தன்னோட ஆனஸ்டிக்காக இறந்து போயிடுவான். அண்ட் கேத்ரின் அவளோட கைண்ட்னஸ்னால இறந்து போயிடுவா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. இப்போ அந்த 2 ஆஃபீஸர்ஸுமே அவங்க கிட்ட இருந்து பெல்ட்டை வாங்குற மாதிரி மதர் கரேஜை திசை திருப்பிட்டு எலிஃபை அவங்க கூட வார்க்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அதை பார்த்த கேத்ரின் ஒரு மாதிரி நாய்ஸ் உண்டாக்குவா. ஏன்னா அவளால பேச முடியாது இல்லையா. இப்போ எலிஃப் ஆர்மியில ஜாயின் பண்ணிடுவான். சரி ஓகேன்னு அவனை விட்டுட்டு இப்போ கேத்ரினும் ஸ்விஸ்டீஸும் வண்டியை இழுப்பாங்க. வண்டிக்குள்ள மதர் கரேஜ் இருந்து வித்துட்டே வருவாங்க. அப்போ அவங்கள பார்த்து இந்த சர்ஜன் சொல்வாரு, நீ வார நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு திங்ஸ் எல்லாம் வித்து நல்ல லாபம் பாக்குற, பட் ஒரு நாள் உன்கிட்ட இருந்து வார் ஒரு விஷயத்த கண்டிப்பா கேட்கும் அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷா சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சீன் ஓபன் ஆகுது. மதர் கரேஜ் தன்னோட வண்டியை இழுத்துட்டே ஸ்வீடிஷ் ஆர்மியா ஃபாலோ பண்ணி இப்போ வால் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க டச் குக் கிட்ட கேப்பானை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கேப்பான் அப்படின்னா
சிக்கன் மாதிரி அதுவும் ஒரு சாப்பிடுற ஐட்டம் தான். அதே சமயத்துல அங்க இருக்க ஸ்வீடிஷ் கமாண்டர் வந்து எலிஃப அவனுடைய ஹீரோயிசம்காக ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்படி அவன் என்ன பண்ணிருப்பானா, ஒரு குரூப் ஆஃப் பீசன்ஸை கொன்னுட்டு அவங்க கிட்ட இருந்து ஆக்சனை எடுத்துட்டு வந்திருப்பான். வார் டைம் இல்லையா, சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம், ஃபுட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அவன் கொண்டு வந்த அந்த ஆக்சனை சமைச்சுதான் பசியா இருக்க அந்த சோல்ஜர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. இதுக்காக தான் எலிஃப் அந்த கமாண்டர் ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல எலிஃப் வந்து ஒரு பாட்டு பாடுறான். இந்த பிளேல தான் அடிக்கடி பாட்டு பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு அவங்க அம்மா, அதாவது மதர் கரேஜ் அடிக்கடி பாடுற பாட்டு. அந்த பாட்டை இவன் பாடுறான். அந்த பாட்டு மூலயமா என்ன சொல்றான்னா, ஒரு யங் மேன் வார்ல தன்னோட ஹீரோயிசம் ப்ரூவ் பண்றதுக்காக ஆர்மியில ஜாயின் பண்ணிக்கிறான். அவன் கடல்ல மூழ்கி இறந்து போயிடுறதா அந்த பாட்டு பாடுறான். அந்த பாட்டோட கடைசி ஸ்டான்ஸாவ அந்த மதர் கரேஜும் அங்கதானே இருக்காங்க, அவங்க பாடுவாங்க. ஸோ அவங்களுடைய வாய்ஸ் கேட்டு எலிஃப் இப்போ கிச்சனுக்கு போறான். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அம்மாவும் பையனும் மீட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு எலிஃப் கிட்ட அவங்க அம்மா ஸ்விஸ் சீஸ் ஆர்மியில பே மாஸ்டரா ஒர்க் பண்றதாகவும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ்க்காக இந்த வேகனை இழுத்து இழுத்து அவங்களுடைய கால் பயங்கரமா வலிக்குது அப்படின்றதும் சொல்றாங்க. இப்போ சீன் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓபன் ஆகுது. மதர் கரேஜும் அவங்க பொண்ணு கேத்ரினும் துணியெல்லாம் மடிச்சு ஒரு கேனன் மேல வச்சுட்டு இருக்காங்க. இது எது குறிக்குதுன்னா, அவங்களுடைய டே டு டே லைஃப்ல வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலா மாறிடுச்சு அப்படிங்கறது குறிக்குது. இந்த சமயத்துல ஒரு ஆபீசர் வந்து மதர் கரேஜ் கிட்ட அவரோட புல்லட்ஸை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா லிக்கரை கேட்கிறாரு. அதுக்கு மதர் கரேஜ் ஒத்துக்கல. ஏன்னா புல்லட்ஸை வாங்குறது சட்டப்படி குற்றம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணிடுறாரு, அங்க இருக்க ஸ்விஸ் சீஸை கூட்டிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த பிளேல யுவெட் பாட்டியர் அப்படிங்கிற ஒரு புது கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவங்க இந்த இடத்துல இருக்க செக்ஸ் ஒர்க்கர். அவங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டுல அவங்களுடைய லைஃப் பத்தி சொல்றாங்க. அவங்க வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துல அவங்களுடைய எனிமி சோல்ஜர் வந்து ஆளுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யுவெட்ட ஒரு டச் குக் கூட்டிட்டு போயிடுவாரு. அவரு பேரு பீட்டர் பைப்பர். நாட்கள் செல்ல செல்ல இவங்களும் அந்த டச் குக்கை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஒரு வின்டர் டைம்ல இவரு அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. அதாவது அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த யுவெட் அவங்க லவ்வரை தேடி கிட்டத்தட்ட 10 இயர்ஸா அலைஞ்சதாகவும் அதனாலதான் அவங்க ஒரு செக்ஸ் ஒர்க்கரா மாறிட்டதாகவும் அந்த பாட்டு மூலமா நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இதுக்கு முன்னாடி மதர் கரேஜ் ஒரு கேப்பான விக்க ட்ரை பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டச் குக் தான் இவரு. இதை கேட்ட மதர் கரேஜ் அவங்க பொண்ணு கேத்ரின் கிட்ட போயிட்டு, நீ எந்த ஒரு ஆர்மி பீப்புளையும் நம்ப கூடாது, அவங்க உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சாப்ளினும் குக்கும் மதர் கரேஜ் கிட்ட வந்து பிராண்டி கேட்பாங்க. அப்போ சாப்ளின் கேட்பாரு ஸ்விஸ் சீஸ் எங்கன்னு. பிகாஸ் எலிஃப் ஸ்விஸ் சீஸ் கிட்ட ஒரு நியூஸ் சொல்லி அனுப்பியிருப்பான். அதை சொல்றதுக்காக எங்கன்னு கேட்பாரு. அதுக்கு மதர் கரேஜ் ஸ்விஸ் சீஸ் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் பாலிடிக்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கேத்தலிக் ஆர்மி வந்து ஸ்வீடிஷை நோக்கி ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அங்க இருக்க எல்லாரும் ஓடி ஒரு பாதுகாப்பான இடத்துல ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த நேரத்துல ஸ்விஸ் சீஸ் ஒரு கேஷ் பாக்ஸோட வரான். இவன் தானே அந்த ரெஜிமெண்ட்க்கு பே மாஸ்டர். ஸோ இவன் தானே பணத்தை எல்லாம் சேஃபா வச்சுக்கணும். அதனால அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்து அவங்களுடைய வேகன்லயே பத்திரப்படுத்தி வச்சிடுறான். இந்த அட்டாக் 3 டேஸ்க்கு போகுது. ஸோ ஆஃப்டர் 3 டேஸ் அட்டாக் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்விஸ் சீஸ் அந்த வேகன்ல இந்த கேஷ் பாக்ஸ் எடுத்துட்டு போறான். இதை நோட் பண்ண சில கேத்தலிக்ஸ் அவனுக்கு தெரியாமையே அவனை ஃபாலோ பண்ணி போய் அவனையும் பிடிச்சிடுறாங்க. பட் அதுக்குள்ள ஸ்விஸ் சீஸ் என்ன பண்றான்னா, அவங்க கவனிக்காத சமயத்துல அந்த கேஷ் பாக்ஸ் எடுத்து ஒரு ரிவர்க்குள்ள தூக்கி போட்டுடுறான். இப்போ ஸ்விஸ் சீஸை கேத்தலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிற விஷயம் மதர் கரேஜ்க்கும் தெரிய வருது. இப்போ கேத்தலிக் ஸ்விஸ் சீஸை அங்க கொண்டு வந்து இவனை யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. மதர் கரேஜ் தன் சொந்த பையனையே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா தெரியும்னு சொன்னா இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடுவாங்க. அதே சமயம் ஸ்விஸ் சீஸும் தான் அம்மாவையே தெரியாதுன்னு சொல்லிடுறான். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் தெரியும். இப்ப தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா மதர் கரேஜையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவனுக்கு நடக்கிறது தான் அவங்களுக்கும் நடக்கும். அதனால ஒருத்தர் காட்டிக்கல. இப்போ மதர் கரேஜ்க்கு தான் பையனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு இருக்கு. அதனால யுவட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க. யுவட் என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, உங்களோட வேகனை வித்துட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு உங்க பையனை மீட்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யுவட் ஒரு செக்ஸ் ஒர்க்கர் தானே. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய பேரை தெரியும். இப்போ யுவட் ஒரு கர்னல் கிட்ட போய் பேசி பாக்குறாங்க. அதுக்கு அந்த கர்னலும் சரி நான் அந்த வேகனை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ மதர் கரேஜ்க்கு என்ன ஐடியானா, அந்த வேகனை 200 கில்டர்ஸ்க்கு அடமானம் வச்சுட்டு அந்த கேஷ் பாக்ஸ் கிடைச்ச உடனே ரெஜிமெண்ட்ல இருந்து நமக்கு ஏதாவது காசு கொடுப்பாங்க, அதை வச்சு
நம்ம திரும்பவும் மீட் எடுத்துடலான்ற பிளான்ல தான் மத கரேஜ் இருக்காங்க. இப்ப யுவர்ட்ட அனுப்பி 200 கில்டர்ஸ்க்கு பேரம் பேச வைக்கிறாங்க ஒரு சோல்ஜர்ஸ் கிட்ட, அவங்க பையனை மீட் எடுக்கிறதுக்காக. இப்ப பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் வருது, 200 கில்டர்ஸ் நம்மளால எப்படி மேனேஜ் பண்ண முடியுமான்னு. அப்ப திரும்ப பேரம் பேசுறாங்க, 200 எல்லாம் என்னால முடியாது, 120க்கு முடியுமா அப்படின்னு சொல்லி பேரம் பேசுறாங்க. பட் இதே சமயம் என்ன ஆகுதுன்னா, அங்க ஸ்விஸ் சீஸ் உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி கேஷ் பாக்ஸை நான் ஒரு ரிவர்ல தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்ட உடனே அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு ரொம்ப கோவம் வருது, இவனை எப்படியாவது கொன்னாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்விஸ் சீஸை கொன்னுடுறாங்க. இந்த விஷயம் மத கரேஜ்க்கு தெரியாம இவங்க பாட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ட்ரக்சர்ல ஸ்விஸ் சீஸோடைய பாடியை வச்சு வெளியே கொண்டு வராங்க. இப்ப கேக்குறாங்க, இந்த பையனை யாருக்காவது தெரியுமா, இந்த பையனோட சம்பந்தப்பட்டவங்க யாராவது இங்க இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. மத கரேஜ் ரொம்ப அமைதியா இந்த பையனை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இவன் தான் என்னுடைய பையன் இவங்க சொன்னா அவங்க பையனுடைய நிலைமை தான் இவங்களுக்கும் வரும், அதனால மன கஷ்டத்தோட இவங்க அப்படியே போயிடுறாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஸ்விஸ் சீஸ் அவனோட ஆனஸ்டிக்காக இறந்து போயிடுறாங்க. இப்ப ஸ்வீடிஷ் ஆர்மி மத கரேஜோடைய வேகனையும் டேமேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபைன் போட்டிருப்பாங்க. அதனால ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கறதுக்காக அந்த ஆர்மி கேப்டனுடைய டென்ட் கிட்ட போறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு யங் சோல்ஜர் நின்றுட்டு கேப்டனை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஏன்னா இந்த சோல்ஜருக்கு வர வேண்டிய ரிவார்ட் மணியை இந்த கேப்டன் எடுத்து செலவு பண்ணியிருப்பாரு செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கிட்டையும் ஆல்கஹால் வாங்கறதுக்காகவும். இதனால இந்த சோல்ஜர் கேப்டனை கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்த மத கரேஜ் வந்து இதை இவர்கிட்ட சொல்றது வேர்த்தா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த டென்ட் கிட்ட இருந்து அப்படியே மூவ் பண்ணி போயிடுறாங்க. இப்ப மத கரேஜும் கேத்ரினும் வார்னால ரொம்பவே பாதிக்கப்பட்ட டவுனான பவேரியன் டவுனுக்கு வந்திருப்பாங்க. அந்த சமயம் வந்து பேட்டில் ஃபீல்ட்ல கேத்தலிக் சோல்ஜர்ஸ் தான் வின் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலை. ஒரு ஆஃபீஸர் வந்து மத கரேஜ் கிட்ட ஒரு பீசன் ஃபேமிலிக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு, பேண்டேஜ் இருந்தா கொடுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மத கரேஜ் எங்க கிட்ட பேண்டேஜ் இல்ல, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. கேத்ரின் தான் ரொம்ப கைண்டானவ இல்லையா, அதனால அவ சொல்வா அங்க இருக்க ஷர்ட்டை கட் பண்ணி அதை பேண்டேஜா யூஸ் பண்ணிக்கலான்னு. பட் மத கரேஜ் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த சாப்ளின் போயிட்டு அங்க அடிப்பட்ட மென் அண்ட் உமன் எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுவாங்க. அதை பார்க்கும் போதும் மதர் கரேஜ் இருக்கமே இல்லாம முடியாது, தர முடியாது சொல்லிடுவாங்க. கேத்ரின் அங்க இருக்க போர்டு எடுத்து அவங்க அம்மாவையே த்ரெட்டன் பண்ணுவா, ஹெல்ப் பண்ண போறீங்களா இல்லையான்னு. இந்த மாதிரி சமயத்துல உடனே அந்த சாப்ளின் போயிட்டு அந்த ஷர்ட் எல்லாம் கிழிச்சு பேண்டேஜா யூஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம கேத்ரின் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடிப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணி அங்க இருக்க குழந்தைங்களாம் ஹெல்ப் பண்ணுவா. இப்போ 1632ல கதை திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும். மத கரேஜ் கேத்ரினை பிசினஸ் சப்ளைஸ் வாங்கறதுக்காக ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க நடந்த அட்டாக்னால அவளுடைய முகத்துல காயெல்லாம் பட்டுடும், அது பெரிய ஸ்காராவே அவ ஃபேஸ்ல இருக்கும். அதை பார்த்த மத கரேஜ் இனிமே உன்னை யாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேத்ரினால பேச முடியாதுல்ல, அவ அப்படி பேச முடியாம போனதுக்கு காரணம் என்னன்னா, வார் டைம்ல அவ சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஒரு சோல்ஜர் அவளை அபியூஸ் பண்ணிடுவான். அதுல இருந்து அந்த ஷாக்னாலதான் அவ பேச முடியாம ஆயிருப்பா. இப்ப அங்க பிசினஸ் பண்ண வந்தவங்க கிட்ட வார் முடியுமா முடியாதா அப்படின்னு மத கரேஜ் கேட்டுட்டு இருப்பா. ஏன்னா இவங்களை பொறுத்த வரையும் அந்த வார் முடியக்கூடாது, வார் முடிகிற வரையும் தான் இவங்களால நல்லா பிசினஸ் பண்ண முடியும், அப்படிதான் இவங்க லைஃப் லீட் பண்ண முடியும். வார் ஒன்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இவங்க லைஃப் லீட் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால வார் இன்னும் நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு மத கரேஜ் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க ஒரு நியூஸ் வரும், ஸ்வீடனுடைய கிங் இறந்து போயிட்டாரு அப்படின்னு. மதர் கரேஜ்க்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். இப்பதானே நான் பிசினஸ்க்கான சப்ளைஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன், வார் ஒரு வேலை முடிஞ்சுட்டா எல்லாமே லாஸ் ஆயிடுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க. அந்த சமயத்துல அங்க டச் ஆர்மி குக்கும் வருவாரு. அவருக்கும் அதே நிலைமை தான், வேலை இல்லாத நிலைமை. அவர் என்ன சொல்வாருன்னா, உங்களை பார்க்க உங்க பையன் எலிஃப் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்வாரு. இப்ப அங்க யுவர்ட்டும் வருவாங்க. அவங்க ஒரு பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, விச் மீன்ஸ் இப்ப அவங்க விடோவா இருக்காங்க. இப்ப யுவர்ட்டும் டச் குக்கும் மீட் பண்ணிக்கிறாங்க. யுவர்ட்டோட எக்ஸ் லவர் தானே இந்த டச் குக். யுவர்ட் டச் குக்கு பார்த்த உடனே செம கோவப்பட்டு அவரை கர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருத்தர் பயங்கரமா கர்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா மத கரேஜ் யுவர்ட் கிட்ட கேக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப அவ சொல்லுவா, நான் கர்னலுடைய பிரதரை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போயிட்டாரு, இப்போ நான் விடோவாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இவட் இப்போ ஒரு வெல்தி விடோ. இப்ப எலிஃப கை விலங்கெல்லாம் போட்டு கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலா அவன் ஒரு பீசண்டோட ஃபேமிலியை கொண்டுட்டு அவங்களோட கேட்டில்ஸை திருடிட்டு வந்திருப்பான். இதுக்கு முன்னாடியும் இதே விஷயத்த தான் பண்ணியிருப்பான். பட் அவனோட ஆக்டிவிட்டி அப்போ ஹீரோயிசமா பார்க்கப்பட்டது. இப்போ அதே விஷயம் அவனை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கு. ஏன்னா பீஸ் நிலவர இந்த சமயத்துல அவன் அவங்களை கொண்டுட்டு அந்த கேட்டில்ஸ் எல்லாம் திருடிட்டு வந்திருக்கானே அப்படிங்கறதால அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்க
மதரை பார்த்துட்டு இப்போ சாப்ளினை பார்க்க போறான். அவனை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. இப்போ அவன் சொல்றான், நான் இறந்துட்டதுக்கு அப்புறம் மதர் கரேஜ் கிட்டேயும் கேத்ரின் கிட்டேயும் நான் இறந்துட்டதா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ கடைசி வரையும் தான் பையன் இறந்தது மதர் கரேஜ்க்கு தெரியாமே போகுது. தான் பையன் எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறதா அவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்போ 1634 மதர் கரேஜுடைய பிசினஸ் ரொம்ப டல்லா போகுது. அவங்க கூட தான் டச் குக்கும் இருக்காரு. இப்போ டச் குக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, டச் குக்குடைய அம்மா இறந்துட்டாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மா ஒரு இன்னுடைய ஓனர். அவங்க இறந்துட்டதால அந்த இன் இப்போ டச் குக்கு சொந்தமாக போகுது அப்படின்னு தெரிய வருது. இப்போ டச் குக் என்ன பண்றாரு, மதர் கரேஜை நீங்க வேணா என் கூட வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. பட் நீங்க மட்டும்தான் வரணும், கேத்ரினை கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு மதர் கரேஜ் சொல்றாங்க, நான் கேத்ரினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்வாரு, கேத்ரினுடைய முகத்துல தான் அவ்வளவு பெரிய காயம் இருக்குல்ல, அவளெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேத்ரின் அங்க ஓரமா நின்று ஒட்டு கேட்டுட்டு இருப்பா. இதை கேட்டவொன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்களுக்கு தடையா நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேத்ரின் போயிட்டு அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே போறதுக்கு ரெடியா இருப்பா. அந்த சமயத்துல அவளை மதர் கரேஜ் பார்த்துட்டு அவங்க ரியலைஸ் பண்றாங்க, ஓ நம்ம பேசிட்டு இருக்கதை நம்ம பொண்ணு கேட்டுட்டா அப்படின்னு. உடனே அவளுக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, இதுக்கு மேல இந்த மாதிரியான மேன் கூட நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ 1636 மதர் கரேஜ் அவங்களுடைய வேகனை ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு பக்கத்துல நிறுத்தி வச்சுட்டு அந்த வேகன்ல கேத்ரினை மட்டும் விட்டுட்டு பக்கத்துல டவுன் ஏரியாவுக்கு போயிட்டு பிஸ்னஸ் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அந்த வழியா வந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்க டவுனை அட்டாக் பண்றதுக்காக அங்க இருக்கிற பீசன் ஃபேமிலி கிட்ட வழி கேட்பாங்க. மிரட்டி கேட்டதால அவங்களும் வேற வழி இல்லாம டவுனுக்கு போற வழியை சோல்ஜர்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க. அது நைட் டைம் அப்படிங்கறதால எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸி. அந்த டவுன்ல இருக்க எல்லாரும் இறந்துருவாங்க இல்லையா. ஸோ அதனால அங்க இருக்க பீசன் ஃபேமிலி வந்து, ஐயோ எப்படியாவது இந்த டவுன்ல இருக்கவங்களை காப்பாத்துங்க கடவுளே அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த கேத்ரின் என்ன பண்ணிடுவா, உடனே டாப் ரூஃப்க்கு ஏறி ஒரு ட்ரம்மை நல்லா சத்தமா பீட் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இந்த சத்தம் டவுனுக்கு கேட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் எழுந்துருவாங்க இல்லையா. அதனால இப்ப இந்த ட்ரம் பீட் பண்ற சத்தத்தை கேட்டு போன லியூட்டனன்ட் திரும்ப வந்து கேத்ரினை மிரட்டுறாரு, நீ பீட் பண்றத ஸ்டாப் பண்ணி இல்லைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படி. அவ அதை கன்சிடர் பண்ணாம கண்டினியூஸா ட்ரம் பீட் பண்ணிட்டே இருக்கா. இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பீசன் ஃபேமிலி இருக்குல்ல அவங்கள கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த ஃபேமிலியில இருக்க பையன் என்ன சொல்றான்னா, பரவாயில்ல நீங்க பீட் பண்ணுங்க அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்றான். உடனே அந்த லியூட்டனன்ட் அந்த பையனை ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. இதை பார்த்த கேத்ரின் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. பட் ஸ்டில் அவ கண்டினியூஸா பீட் பண்ணிட்டே தான் இருக்கா. இப்ப இந்த லியூட்டனன்ட் கேத்ரினையும் ஷூட் பண்ணி கொன்னுடுறாரு. அதே சமயம் அந்த டவுன்ல இருக்க எல்லாரும் அலர்ட் ஆயிடுறாங்க. அங்க இருந்து அலாம் சவுண்ட் எல்லாம் கேக்குது. அந்த டவுன்ல இருந்த சோல்ஜர் சொல்றாரு, ஷி மேட் இட், இவ தான் மக்களை காப்பாத்திருக்கா அப்படின்னு சத்தமா சொல்றாரு. இப்ப மதர் கரேஜ் அந்த இடத்துக்கு திரும்ப வராங்க. கேத்ரினுடைய பாடியை பார்த்து பயங்கரமா அழறாங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல கேத்ரின் இறந்து போயிட்டா அப்படின்னு. அங்க ஒரு ஓல்ட் பீசன் ஃபேமிலி இருந்தாங்கல்ல, அவங்க மதர் கரேஜ் கிட்ட சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மதர் கரேஜ், இல்ல என் பொண்ணு இறந்து போகல, அவ தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களால ஏத்துக்கவே முடியல கேத்ரின் இறந்து போனது. இப்ப திரும்பவும் அந்த பீசன் ஃபேமிலி, உங்களுக்குன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவங்க, ஆமா என் பையன் ஏலிஃப், அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியாது இல்ல ஏலிஃப் இறந்து போயிட்டாங்கிறது. இப்ப மதர் கரேஜ் அந்த பீசன் ஃபேமிலிக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் கேத்ரினோட பாடியை பரி பண்ண போறாங்க. ஸோ பணத்தை கொடுத்துட்டு தன்னுடைய அந்த வேகனை எடுத்துட்டு திரும்பவும் பிசினஸ் பண்றதுக்காக போறாங்க. ஏன்னா அவங்களுடைய லைஃப் சர்வே பண்ணி தானே ஆகணும். அதனால மதர் கரேஜ் என்னதான் வார் டைமை நல்லா யூஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் பார்த்தாலும் அந்த வார் அதுக்கு ரிட்டனா அவங்களுடைய 3 பிள்ளைகளுடைய உயிரையும் எடுத்துக்கிட்ட மாதிரி இந்த பிளே முடிஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.